வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதற்கான தேர்தலைப் போலவே உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மக்களின் அடிப்படை வசதிகளை செய்யக்கூடிய இடம் உள்ளாட்சி. எனவே அதற்கான தேர்தல் என்பது முறையான அளவில் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தற்போது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தனி அலுவலர்களுடைய ஆட்சி வந்திருக்கிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லது மே 14க்குள் நடக்கும் என்ற தமிழக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் இப்போது இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு பொதுநல வழக்கில் உள்ளாட்சி தேர்தலை மே மாதம் 14ஆம் தேதி கூட அதற்குள் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை, அப்படி நடத்துவதில் சிரமம் இருப்பதாக தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறாது என்பதற்கான சமிக்ஞைகள் தெரிகின்றன. ஏன் இதில் அரசு ஆர்வம் செலுத்த மறுக்கிறது? இதற்கு யார் காரணம்? மாறியிருக்கக்கூடிய அரசியல் சூழல் காரணமா, அல்லது உண்மையிலேயே நடைமுறை சிரமங்கள், நிர்வாக சிக்கல்கள் இருக்கின்றனவா? கடந்த காலத்தில் இல்லாத சிக்கல் ஏன் இப்போது திடீரென்று வருகிறது? பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். நம்மோடு உள்ளாட்சி அமைப்புகளின் முன்னோடிகளில் ஒருவரான திரு குத்தம்பாக்கம் இளங்கோ, பத்திரிகையாளர் பீர் முகமது, இவர்களோடு அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள். வணக்கம். திரு இளங்கோ, இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது ஒரு நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. மறைமுக தேர்தலாக வந்தது. நகராட்சி தலைவர் கூட நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார். மேயருக்கு நேரடி தேர்தல் இல்லை. அதில் மறைமுகமான தேர்தல், கவுன்சிலர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதற்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான சட்ட திருத்தத்தை அரசு கொண்டு வந்தது. இடஒதுக்கீடு முறையில் சிரமங்கள் இருக்குது, மறைமுக தேர்தலில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் போனார்கள். 6 மாதம் வரையிலும் அவகாசம் கொடுத்து தனி அதிகாரிகள் அது வரையிலும் நடத்துவாங்க. 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தலாம்னு நினைச்சோம். அக்டோபர் 25ஆம் தேதி பதவிக்காலம் முடிந்து ஏப்ரல் 24க்குள் 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடக்கணும். ஆனால் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படலை. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ நம்ம அந்த கோர்ட்டில் அந்த ஸ்டே வாங்கும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க. ரிசர்வேஷன் சரியா இல்லை, எஸ்டிக்களுக்கு போதுமான அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிலாம் சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்லேயே க்ளீனாக சொல்கிறாரு, ஓகே, அந்த காரணங்களை ஆமோதித்து ஒரு ஸ்டே கொடுக்குறாரு. அதுலேயும் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இட் ஷுட் நாட் டிசம்பருக்குள்ளே முடிக்கணுன்றது ஒரு கண்டிஷன் போட்டு தான் அவர் கொடுக்குறாரு. எலெக்ஷன் கமிஷன் அது அப்பீலுக்கு போகுது. எலெக்ஷன் கமிஷன் அப்பீல் போகும்போது அது என்ன சொல்லியிருக்கணும், மேபி இந்த டிசம்பருக்குள்ளே முடிக்கிறதுக்கான, ஏன்னா அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் ப்ராசஸ் போகுது இல்லையா, ரோல் ஆயிடுச்சு, வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் இன் ப்ராசஸ், எலெக்ஷன் இன் மோஷன், அது தடுக்கக்கூடாதுன்றதே அரசியல் சட்டத்தில் கிளியரா இருக்கு. தேர்தல் தொடர்பான வழக்குகள் எல்லாமே தேர்தல் தேதி அறிவிச்சதிலிருந்து, அறிவிக்கை வெளியிட்டு அறிவிக்கை முடிஞ்ச பிறகு, ஓட்டு எண்ணி முடிஞ்ச பிறகுதான் வழக்கு மன்றத்துக்கே போக முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை. அதை தான் இவங்க எலெக்ஷன் கமிஷன் அதுக்காக தான் உள்ள போனாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் இன் மோஷன் நீங்கள் அதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் போனாங்க, அப்பீல் பெஞ்சுக்கு போனாங்க. பட் கடைசியில் அதை விட்டுட்டு சந்தர்ப்பம் கிடைச்சது தள்ளிட்டு வராங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம சாதாரண பார்வையாளர்களை பார்க்கும்போது சிஎம் உடம்பு சரியில்லை, பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒரு இன்ஸ்டேபிளாக இருக்குது, ஆகையால் தள்ளி கூட போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ டிசம்பரில் நடந்துருந்தோம் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டிசம்பரில் தள்ளி போட்டுட்டு அடுத்து தள்ளி போடும்போது அப்போ இது ஒரு நிச்சயமாக வெளியிருந்து பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் மற்றவங்க எல்லாருமே இது உள்ளாட்சி தானே, அதுதான் இப்போ நாம் எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லி, நீங்கள் இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கினவங்களோ உள்ளாட்சிகள் ஏன் அரசியல் சாசன அந்தஸ்து பெற்றதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களன்னா, இந்த மேலிருந்து இந்த 3 உள்ளாட்சிகள் எல்லாம் 3rd tier ஆஃப் கவர்மெண்ட், 3வது அடுக்கு, பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி, லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஏன் அதை உருவாக்குறாங்கன்னா, மக்களுக்கு நெருக்கமான ஒரு அரசியல் அமைப்பு இது. இவங்க தான் அரசினுடைய கொள்கைகளை கூட செயல் வடிவத்தில் மக்களுக்கு கொண்டு போகிறதுனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்தி தான் அந்த 73rd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 74th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இல்லை, இப்போ தள்ளி போகிறதுக்கு தேர்தல் ஆணையம் தமிழக அரசையே குற்றம் சொல்லுது. சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ், அது என்ன சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லலை, சில நடைமுறைகளை மாநில அரசு செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் செய்யாததனால்
எங்களால மே 14க்குள்ள கூட தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு மே 14க்குள் தேர்தல் நடத்துவோம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படியே அவங்க முன் வந்தாலும் சில நடைமுறைகள் காரணமாக பண்ண முடியாதுன்னு. இதுல யார் இதுல பொறுப்பேற்கணும், யார் தரப்பில் தவறு? இவங்க வந்து மே 14க்குள்ள நடத்தலான்னு அரசு சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கே வலியுறுத்தினேன். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷனுக்கு போய் முடியும். ஏன்னா 180 டேஸ் தான் கிளியரா கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொல்லுது, ஹெடட் பை த சீஃப் செக்ரட்டரி, சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கு. என்ன கிளியரா இதே கேஸ் தான். இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டை சரியாக பண்ண முடியல, இன்ன காரணத்தினால இந்த மாநிலத்தில் எங்களால் பண்ண முடியலன்னு சொன்ன இடங்கள்ல இதெல்லாம் எக்ஸ்கியூஸாகவே எடுத்துக்கவே முடியாது. அந்த ஜட்மெண்ட்டை படித்து பார்த்தீங்களன்னா, நீங்கள் புது லிஸ்ட் தயாரிக்கலாம், பழைய லிஸ்ட்டை வச்சு நடத்தி ஆகணும். மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி கெலாமிட்டிஸ் லைக் அப்படி வந்தால் கூட, வெள்ளம் வந்தால் வெள்ளம் வடிஞ்ச 15வது நாள் எலெக்ஷன் நடத்தணும்னு கூட சொல்லியே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அப்போ இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டு. என்னென்னா, நான் பார்வையாளர்களுக்கு நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லணும், உள்ளாட்சி அமைப்பு இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல். இப்போ பாருங்கள், ஒரு வேகன்சி உருவாகுது, 6வது மாதம் கிளியராக நடத்திடுறாங்கல்ல. 3 வேகன்சி இருந்தது, கிளியராக நடத்திட்டாங்க. அதனால ஸ்டேட் ஒன்றும் கிரிப்பிள் ஆகிட போகிறது இல்லை. பட் இது வந்து அடித்தள ஜனநாயக அமைப்புகள் இல்லாததுனால உங்களுக்கு சர்வீசஸ் எல்லாம் கிரிப்பிள் ஆகிருக்கு. இன்னொரு ஜோக் என்னென்னா, நிறைய அதிகாரிகள் சொல்கிறதா பேப்பரில் படிக்கிறோம், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாததுனால எங்களால் நேரடியாகவே மக்கள் அந்த திட்டங்களை உடனே நிறைவேற்ற முடியுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருந்தாலும் அவங்கள வச்சுட்டு பெரிய போராட்டமாக இருக்குன்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இது அதிகாரிகள் ஆட்சி இல்லை, இது வந்து ஜனநாயகத்தினுடைய ஆட்சி. மக்கள் சொல்கிறது மக்கள் செய்யணுன்றதுக்காக தான் ஆட்சி. ஸோ இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரோல் கிளாரிட்டி, 3 டயர், என்னுடைய ரோல் என்ன, எங்களுடைய ரோல் என்ன, அண்டு நீங்கள் ஜனநாயகத்தில் கிளீனாக சொல்லு, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சப்சிடியாரிட்டின்னு ஒரு தியரி. இந்த அடுக்கு முறையில் எந்த அடுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த அடுக்கு தான் செய்ய வேண்டும் அல்லது செய்ய வைக்க வேண்டும். திஸ் இஸ் த பிரின்சிபல், டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். அப்படி பார்க்கும்போது உள்ளாட்சி இல்லாத போச்சேன்னு சொல்லி ஒரு வேக்கம் மனசில் இருக்கணும். சீக்கிரம் அதை முடிச்சாகணும்னு நினைக்கணும். தள்ளி போட்டுக்கலான்னு நினைக்கிறது என்ன பெரியாண்ட மனப்பான்மை தான். உள்ளாட்சி தானே, அங்கே பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது தான். சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கலாம், ஏன் ஒரு உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுல அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய மாறின சூழல்ல தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஆளும் தரப்புக்கு ஒரு அச்சம் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லைங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்து மீண்டும் முதலமைச்சராக அம்மா பொறுப்பேற்ற உடனேயே கண்டிப்பாக 2 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி. எப்பவுமே எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் நடத்துவோம். நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் கூட வாங்கி, சார் சொன்னதை போல அம்மா அவர்கள் அப்போல இருந்த போது கூட வேட்பாளர் பட்டியல் கூட ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் தயாராக இருந்தோம். அதுக்கிடையில திமுக கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல போய் இடஒதுக்கீட்டில் சிக்கல் இருக்கு, பெண்களுக்கு 50% சொல்லி இருக்கிறாங்க, அதுல எங்களுக்கு கிளியரா எந்தெந்த இடம்னு சொல்லலன்ற மாதிரி அவங்க தான் இதுக்கு முதல்ல ஸ்டே வாங்கினாங்க. அதன் பிறகு கூட இப்ப கூட நாங்க சொல்றது, நாங்க தயாரா இருக்கிறோம். இப்ப வந்து தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்காங்க நடைமுறை சிக்கல், என்ன சிக்கல்னு விளக்கம் சொன்னதான நாங்க அவங்க மாநில அரசு மேல தான் ப்ளேம் பண்றாங்க. மாநில அரசு சிலவற்றை செய்திருக்க வேண்டும், அவங்க சொல்லல. என்ன அதுதான் சார், இப்போ அவங்க சொன்னா மிஸ்டர் குணா, நாங்க அதுக்கு விளக்கம் கொடுப்போம். என்ன சிக்கல்னு அவங்க விளக்கமா சொன்னா நாங்க விளக்கம் கொடுப்போம். அவங்க பொதுவா சில சிக்கல் அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நாங்கள் தேர்தலை நடத்த தயாரா இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துக்காக, ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லணும், ஏன்னா நடைமுறை என்பது அதான். தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். ஆணையத்த அளவிற்கு மாநில தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்கக்கூடியதா அப்படின்றதுல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. மத்திய தேர்தல் ஆணையத்து மேலேயே புகார் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா மாநில தேர்தல் ஆணையத்து மேல இருக்கிற புகார்ன்றது அதை விட கடுமையானது. இப்ப மாநில தேர்தல் ஆணையமும் இவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு, தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் இப்போது நடக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க எப்ப ஜெயிச்சாலுமே திமுக தான் சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையமும் அண்ணா திமுக கை கோர்த்து கொண்டது நிச்சயமா கிடையாது. தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டேன்னு சொல்லலையே. ஏங்க கோர்ட்ல இருக்கு இல்லையா, கோர்ட்டுக்கும் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு தான் வழக்கு போய்கிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போய் தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால என்ன சிக்கல் வரும்? முதல்ல ஒண்ணு சொல்லிருக்காங்க, ஏப்ரல் மாதம் பரீட்சை நேரமாக இருப்பதனால் அது வந்து இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தெருவுக்கு தெரு நடக்கக்கூடிய எலெக்ஷன். சோ அவங்க அதுவும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, பரீட்சை நேரமாக இருப்பதனால் படிப்புக்கு இடையூறு வரக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அவர்கள் தான் அவங்க கோர்ட்ல பதில் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, தமிழக அரசு எந்த இடத்திலையுமே நாங்கள் இப்போது தேர்தல் நடத்த தயாராக இல்லை என்பதை வாதமா வைக்கவே இல்லை. நாங்கள் தயாரா இருக்கிறோம். தேதி அறிவித்தால் தமிழக அரசு நிச்சயமாக தேர்தல் நடத்த தயாரா இருக்கு. எங்கள் அம்மாவுடைய அரசு நிச்சயமாக இந்த தேர்தல் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்க எப்பவுமே சொல்லலையே முடியாதுன்னு.
எங்களுக்கு டைம் வேணும் நாங்க கேட்கலையே. இப்ப பிரச்சனை நடக்கிறது தேர்தல் ஆணையமும் கோர்ட்டும் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்களே தவிர தமிழக அரசை கூட கூப்பிட்டு கோர்ட் எதுவும் கேட்கல, தேர்தல் ஆணையத்தை தான் கேட்டுட்டு இருக்காங்க. மாநில அரசை பார்த்து தேர்தல் ஆணையம் கைகாட்டுகிறது. இவங்க சில நடைமுறைகளை செய்திருக்கணும், செய்ய தாமதிக்கிறதுனால இந்த ஏப்ரல் 24க்குள்ள நடத்தவே முடியாது, மே 14க்குள்ள நடத்துறது கஷ்டம். அது என்ன சிக்கல்னு சொன்னாதானே சார் நாங்க விளக்கம் சொல்ல முடியும். அதுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டதுக்காம தமிழக அரசு இதை செய்யல, தமிழக அரசு இதை செய்யல, இதை கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் தர நாங்க தயாரா இருப்போம். சிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது என்ன சிக்கல், அதை தேர்தல் ஆணையம் தான் விளக்க வேண்டும். இளங்கோட்டியை போகணும். அவர்கள் அதிமுக வந்து ஆட்சி இந்த தேர்தலை பார்த்து நாங்கள் அஞ்சவில்லை, எங்களுக்கு தயக்கமில்லை, ஆனால் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகளுக்கு அரசை எப்படி குறை சொல்ல முடியும்னு சொல்றாங்க. இல்லை, இதில் கிளியராக அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டை கூட விட்டுருங்க, நம்ம படித்து பார்க்கும்போது மாநில தேர்தல் ஆணையம் வந்து முழுவதுமாக சுயமாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம். அதனால தான் உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து நிதி வேணும்னா அரசாங்கத்தை நிதி கேட்கணும். மேபி அந்த சிக்கல் வந்து நிதி போதுமானவங்களுக்கு நிதி இல்லைன்னா. இன்னொன்று என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் 25க்கு தேர்தல் ப்ராசஸ் மூவ் ஆயிடுச்சு. அதுக்கு காசுலாம் கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் போதுமான அளவு காசை கொடுத்துட்டாங்க. இப்போ அப்போ கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு, அதனால மறுபடியும் எங்களுக்கு செலவு பண்ண வேணும்னா அரசாங்கத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கலாம். காசு தான் ப்ராப்ளமாக தெரிஞ்சிருக்கலாம். மீதி எதுவாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுறதுல கேஸ் அதனுடைய ஃபாலோ அப்பா சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அரசு செய்யலையா, அல்லது இந்த சுழற்சி முறையில் பெண்களுக்கான ஒதுக்கீடு தர்றதுல மாற்றங்கள் பண்ணுறதுல எதுவும் தவறு நடந்திருக்கிறதா, அதை செய்கிறதுல தவறுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுதா, எதை சொல்கிறாங்க? இல்லை, இந்த கேஸில் நம்ம போய் உள்ளே போய் பார்க்கும்போது அதெல்லாம் பிரதானமாகவே காட்டல. சென்னை மாநகராட்சி இவ்வளோ பெருசு, ஒன்றரை வாக்காளர்களுக்கு ஒன்றரை இதுக்கு வந்து எஸ்டிக்கு கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு சீட்டாக கொடுத்துருக்கலாம்னாங்க. ஒரு சீட்டை கொடுத்துட்டு போகலாமே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பெண்கள் இடஒதுக்கீடு 50% நிறைவேறிட்டாங்க. அப்போ அது அலோகேஷனில் அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கலை. அதெல்லாம் நினைச்சா தேர்தல் ஆணையம் அந்தந்த கலெக்டரை வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அலோகேஷன் பண்றது எந்த ஒரு வார்டு யாருக்குன்றதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கிறது இல்லை, அரசு தான் முடிவெடுக்கிறது, உள்ளாட்சி துறை தான் முடிவெடுக்குது. ஆமா, தேர்தல் ஆணையம் வந்து இந்த தொகுதியை நாங்கள் ஆண்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம், பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கோம், பழங்குடியினருக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திற்கு தேர்தலை நடத்தி தர வேலை மட்டும்தான் ஆணையத்திற்கு. இல்லை, அதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அவங்க கேஸ் போடும்போதே வரல. ஸ்டே வாங்கும்போது திமுக ஸ்டே கேட்கும்போது அதில் பெருசாக கேட்கல. இந்த ட்ரைபல்ஸ்க்கு இதெல்லாம் கேட்டாங்க, அது ஒன்று அதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, மேபி நமக்கு என்ன பார்க்கும்போது இவ்வளோ நாள் தள்ளி போனது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருந்ததுன்னு கூட பார்த்துருக்கலாம். இப்போ கிளீனாக சார், போன தடவை அவங்க என்ன பண்ணாங்க, அக்டோபர் 1 ஆரம்பித்து 25 முடிச்சிட்டாங்க. எலெக்ஷன் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா கூட நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், 15 days நோட்டிஃபிகேஷன். 3rd அன்னைக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், ஃபைல் பண்ணலாம். 5th அன்னைக்கு வாபஸ் வாங்கிக்கலாம். 6th அன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். 17th to 18th அன்னைக்கு எலெக்ஷன் நடத்தலாம். 22nd அன்னைக்கு எண்ணலாம். 24th அன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இது வந்து டெஃபினட்டாக தப்பிச்சிக்கவே முடியாது. நான் வந்து பொதுவான ஒரு வெளியிலேருந்து பேசுகிறேன். இதை வந்து இப்படி இவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நான் மேலே நடத்த முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, they have to answer for the constitutional crisis. It's a constitutional crisis. இதுக்கு வந்து மேலே போய் வர்றதுன்றது என் மனசு நோக்குது. இதை போய் இந்த ஸ்டேட்டை நடத்துறதுக்கு, இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டையோ எங்கேயோ போய் சொல்லிட்டு வரணுன்றது இன்றைக்கி கூட ஒரு ட்ரபிள் ஒன்றும் இல்லை. நாளைக்கு யோசனை பண்ணால் கூட அரசாங்கத்தோட பேசி இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வருது. இப்போது நீங்கள் ஆர்டிகிள் 24 ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் மீறப்படும் போதே எல்லாரும் எகிரி குதிக்கிறோம். 6-8 கோடி மக்களினுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனை, அடிப்படை விஷயங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இது. அப்போ எல்லாரும் எழுந்துக்கணும்ல. அப்போ அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள், போங்க, இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ டைம் இருக்குது. முன்ன என்ன சொன்னாங்க, ஸ்டே பண்ணும்போது போதிய நோட்டீஸ் தரல, இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நாளைக்கே வாங்கிட்டாங்க, அப்ளிகேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொடுங்க, 10 நாள் நோட்டீஸ் கொடுங்க, 15 நாளுக்கு நோட்டீஸ். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்னன்னா, இது ஒன்று யார் கேட்க போகிறாங்க? அந்த மனப்பான்மை யார்கிட்ட இருக்கு? அந்த எலெக்ஷன் கமிஷன் கூட இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் கூட இருக்குது, பேசலாம் இல்லையா? இப்போது மேடம் சொல்கிறாங்க, போங்க சிஎம்ஐ பார்த்து பேசுங்க, ஐயா இந்த மாதிரி ஆகுது, இன்னைக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பணம் இல்லை, இது இல்லைன்னு போடுங்க. ஓவர் நைட் 2 நாளில் முடிச்சுக்கலாமே. யூ காட் எனஃப் டைம் நவ். இன்னிலிருந்து கணக்கு போட்டால் கூட 40-35 நாள். வழக்கு தொடர்ந்த திரு பாடம் நாராயணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு நாராயணன், இதை அரசுக்கு தயக்கமில்லை அப்படின்ற பார்வையை ஆளும் தரப்பில் முன்வைக்கிறாங்க. ஒரு அரசியல் சட்ட நெருக்கடி வந்திருக்கு, ஒரு அலட்சியமான மனோபாவத்தோட உள்ளாட்சி தேர்தலை அணுகுறாங்கன்ற பார்வையை இளங்கோ முன்வைக்கிறார். நீங்கள் ஒரு வழக்காடி அந்த முறையில்
இந்த இரண்டு பார்வைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழக வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், உள்ளாட்சிக்கான வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், திமுக அதிமுக இரண்டுமே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்காக ஒரு அரசியல் சாசனத்தில் உருவாக்கப்பட்ட போது கூட திமுக அதை எதிர்த்து வாக்களித்தது, அதிமுக வெளிநடப்பு செய்தது. அப்போது நம்ம காலமாகவே ஒரு வரலாற்றிலேயே வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஒரு மதிக்கிறோம். ஒரு போக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற திமுக அதிமுக பிரதான கட்சிகளுக்கு கிடையாது. மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை, கேரளா மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே வந்து இது ஒரு ரெஃபரண்டமாக தான் பயன்படுத்துகின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுகவோ அல்ல அதிமுகவோ அவர்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு தான் பயன்படுத்துகின்றார்களே தவிர அடிப்படை ஜனநாயகத்தை அது ஒரு விஷயம், அது ஒரு விஷயம் பொது கருத்து அல்ல, தனிப்பட்ட கருத்து இல்ல, தனிப்பட்ட கருத்து வரலாறு பின்னாடி இருக்குது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்ல என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் 24ஆம் தேதி தாராளமா நடத்த முடியும், அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் மே 14 கூட நடத்த முடியாது என்று இது நம்மளுடைய தமிழக மாநில தேர்தல் ஆணையம் சொல்வது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி என்றால் அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இன்றைக்கு வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. 2 கட்சிகளாக 3 கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து இன்றைக்கு மக்களில் வந்து நமக்கே தெரிகின்றது, தமிழகம் முழுவதும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம் என்றால் அதிருப்திக்கு ஆளாக வேண்டி இருக்குமோ என்று மாநில அரசு ஆளுங்கட்சி நினைப்பதனால அதற்கு ஏற்ற வகையில் மாநில தேர்தல் ஆணையம் நடக்கின்றதோ என்ற சந்தேகத்தை மிக தெளிவாக உருவாக்குகின்றார்கள். மற்றபடி எந்த ஒரு காரணமும் கூற முடியாது. ஒன்று வந்து அரசியல் சாசனத்தை மீறுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதை வந்து அப்போல்ட் செய்வதற்கு, அதை கொடிப்பிடித்துவதை உறுதி செய்வதற்கு தான் நேரடியான குற்றச்சாட்டுக்கு நாராயணன் சார் ரொம்ப கற்பனை அதிகமா வளர்த்து வச்சிருக்கார். எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட நாங்கள் கூட்டணி சேர்ந்திருந்தோம்னா 234 தொகுதியும் ஜெயிச்சிருப்போம். 134 அம்மா சிஎம் உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே தேர்தல் ஆணையமும் நாங்க கூட்டணி வச்செல்லாம் தேர்தலை சந்திச்சதில்ல. மக்கள் கூட்டணி தான் எங்களுக்கு. மக்களை நம்பிதான் அம்மா தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அம்மா முதலமைச்சர் ஆன உடனே சொன்னாங்க அக்டோபர் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்பது. நடத்தப்படும் சொன்னது மட்டுமில்ல, இன்னைக்கும் சொல்றோம் நாங்க தயாரா தானே இருக்கோம். நாங்க என்னைக்காவது எங்கேயா சொன்னோமா? உள்ளாட்சி 50% அரசியலா பயன்படுத்துறாங்க. திமுக எப்படி நினைச்சுக்கிட்டா, அண்ணா திமுக உள்ளாட்சியை அரசியலா பயன்படுத்தல. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுக்காக தான் இந்தியாவிலே முதல் முறையா 50% உள்ளாட்சியில கொண்டு வந்தது அம்மா தான். சட்டம் போட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெண்கள் அதிகம் வரணும்னு சொன்னது அம்மா தான். அப்படி இருக்கும்போது நாங்க நடத்த தயாரா இருக்கும்போது அவர் கற்பனை வளத்தில் எதோ சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட கூட்டு போட்டு கொண்டு நாங்கள் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, மெஜாரிட்டியா இருக்கோம், எங்களுக்கு பிரிஞ்சு இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. நாங்க மெஜாரிட்டி தேர்தல் நடத்தினா எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளை கைப்பற்றிடுவாங்க அப்படின்ற எப்ப கேட்கலாம் தெரியுமா? எங்கள் சார்பில் இருந்து எங்களுக்கு நேரம் வேண்டும், இப்பொழுது நாங்கள் நடத்த தயாராக இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தா நாராயணன் சொல்லக்கூடிய கருத்து உங்கள் சார்பில் மாநில தேர்தல் ஆணையத்தை அவர் குற்றம் சாட்டுவது அரசின் கைப்பாவையாக அரசாங்கம் நினைப்பதை அங்க வந்து அரசின் சார்பில் அவங்க வாதாடிட்டு இல்லாத இடத்தை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். திமுக இருந்தா இதைத்தான் சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையமும் அண்ணா திமுகவும் கை கோர்த்து கொண்டிருக்காங்கன்னு. அவங்க இல்லாத இடத்தை இப்ப அவர் நிரப்பிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், கடந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வரலாற்றை நீங்க பார்க்கணும். அதிமுக மீண்டும் ஜெயித்து வருகின்றது. திமுக கிட்டத்தட்ட 100 சீட்டா 99 சீட்டு வந்தது. இந்த மாதிரி இருக்கிற போது நகர்ப்புறத்தில் வந்து சென்னை உட்பட நகர்ப்புறத்தில் வந்து அதிமுகவுக்கு நல்ல ஒரு பலம் இல்லை. அப்படி இருக்கிற போது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஒரு நிமிஷம் இல்லங்க, மே மாதம் நடந்த தேர்தலில் ஜெயிக்கல. ஒரு நிமிஷம், மே மாதம் நடந்த தேர்தலில் சென்னை சொல்லி முடிக்கிறேன் உடனடியாக. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒத்துக்கறாங்க, ஆனா அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கும் இல்ல. ஒரு நிமிஷம் பதிவு செய்து முடிச்சிடுறேன். அதனால அவங்க மே மாத தேர்தல் முடிச்சு வந்தோன்னு ஜூன் மாதம் முதல்ல அதிமுக அரசு செய்த ஒரு வேலை வந்து மேயர் தேர்தல் கார்பரேஷனுக்கு வந்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்காமல் கவுன்சிலர் வைத்து தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தபோது திமுக எதிர்த்தது. அதற்கு பின்பு எல்லோருக்குமே தெரியும் அக்டோபர் மாதம் வந்து தேர்தல் நடத்தி ஆகணும், பிரதிநிதிகள் வரணும்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரையும் எங்க வந்து எங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அதிமுக அரசு. ஆனா இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த மாநிலம் தமிழகம். எப்படிங்க அது? எல்லா மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட இல்ல ஒரு பெரும்பாலும் கிடையவே கிடையாது. கேரளா, ஆந்திரா,
கர்நாடகா, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 7 மாநிலங்கள் இல்லங்க, இது 8வது இல்ல 7க்கும் மேலே போயிருச்சு. இல்ல இவங்க கொண்டு வரதுக்கு முன்னால பல மாநிலங்கள்ல ஏடிஎம்கேவோட கிளைம் வந்து 33 அதை 50% உயர்த்திய சாதனை அதிமுகவினுடைய சாதனை. இல்ல அது இந்தியாவிலேயே முதன்முறையாக சொன்னாங்க. கிடையாது, பல்வேறு மாநிலங்கள்ல கொண்டு வந்து ஒரு நிமிஷம் 2011 நீங்க 33 50 ஆக்கணும்னா எந்த ஊர்ல நீங்க பாண்டிச்சேரியில பண்ணா கூட சட்டமாக்கி தாங்க. 2017 நாங்க கட்டுரைகள் எழுதினோம், தயவு செய்து 50 விழுக்காடு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்பவே அதிமுக வந்த போதே செய்யல. 2015-14 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்பியூட் பண்றது இந்தியாவில் முதன்முறை இல்ல, பல மாநிலங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க தொடர்ந்து நாங்க வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தோம். கடந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஒண்ணு. அடுத்தது மேயருக்கு வந்து நேரடி தேர்தல் இல்லாம மறைமுகமா கவுன்சிலர் கொண்டு வர மாதிரி, ஏன்னா பயம் வந்தது வரணும். அடுத்தது அக்டோபர் மாதம் அப்படி ஒன்றை நாங்க செய்யல அப்படின்றாங்க. இல்ல அதனாலதான் திடீரென்று எதுக்கு சென்னையில வந்து நீங்க வந்து மேயரை வந்து நேரடியாக தானே தொடர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தோம். அதற்கான விளக்கங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அன்னைக்கே தெரிவிச்சாங்க. அதெல்லாம் வேற. இது என்னோட கருத்தை சொல்றேன். அக்டோபர் 17, 19 2 கட்ட தேர்தலுக்காக செப்டம்பர் 25ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. அதற்கு 2 நாளுக்கு முன்னாலதான் திடீரென்று எங்கெல்லாம் வந்து பிரதிநிதித்துவம் பெண்களுக்கான தொகுதிகள்லாம் அப்போதான் கடைசி நிமிஷத்தில் சொல்லிட்டு உடனடியாக டிக்ளேர் பண்றாங்க. அப்போ திமுக வந்து நீதிமன்றத்தை அணுகின்றது, போதிய அவகாசம் கொடுக்கவில்லை. எங்களுக்கெல்லாம் செய்யாம அடுத்த நாளே இவங்க ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக பிரதிநிதி வேட்பாளர்கள். அவங்களுக்கு மட்டும் முன்னாலேயே செய்தி போய் செய்ததற்கு எங்களுக்கு இல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை. இல்லங்க, அது உண்மைதான். எங்களுக்கு மட்டும் முன்னாடி டிஎம்கே ஆட்சி காலத்துல 2006 அப்படிதான் பண்ணாங்க. இல்ல அவங்க வந்து உட்கார்ந்த உடனே ஒரே நாள் அறிவிச்சு மறுநாள் விண்ணப்பங்கள் கொடுத்தாங்க. என்னமோ அதிமுக மட்டும் பண்ண மாதிரி சார் சொல்லிட்டு இருக்காரு. திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் இப்படிதான் செயல்படுகின்றாங்க. கடந்த முறை அப்படிதான் பண்ணாங்க. அது தேதி அப்படித்தான். ஆட்சிக்கு வந்து அரசியல் பார்வை இருக்கு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பார்வை இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பு வலுவாக இருக்கணும் அப்படின்ற பார்வை வந்து நாராயணன் அவர்களுக்கும் இளங்கோ அவர்களுக்கும் உண்டு. ஒரு உள்ளாட்சியினுடைய தலைவராக, ஒரு முன்னோடி தலைவராக இருந்தவர் இளங்கோ. இதுல மாநில தேர்தல் ஆணையம் சொல்ற கூற்றை பார்த்தால் மே 14 கூட தேர்தல் நடக்குமா அப்படின்றது சந்தேகம். இன்னும் நீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை சொல்லலை. இந்த தேதிக்குள்ள நடத்தி ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய அழுத்த திருத்தமான கருத்தை சொல்லலை. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது தேர்தல் நடக்காது, தள்ளி போகும் அப்படின்னு வருது. இதற்கு புறச்சூழல் காரணமா அல்லது இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், தேர்தல் ஆணையமோ அரசோ சொல்லக்கூடிய காரணங்கள், எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், இவங்க உருவாக்கின சட்டத்தில் ஒதுக்கீடுகளில் உள்ள குறைபாடுகள், இது திட்டமிட்டு உருவாக்குனதா இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, என்னுடைய பார்வை செப்டம்பர் 25 அறிவிக்கப்பட்ட தேர்தலை அப்போதே நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் என்ன விதமான முயற்சிகளை, அதாவது நம்ம அரசியல் சாசனத்தை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. அரசியல் சாசன கடமை, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும். ஒரு சுயராஜ்யத்துடைய அடிப்படை அலகு மக்களை ஆள்வதற்கான அடிப்படை அலகு என்பதை இதில் உயர்நீதிமன்றம் தலையிட்டதிலிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் உயர்நீதிமன்றம் அதை சொல்லும் போது அவர்கள் அடுத்து பெஞ்சுக்கு அப்பீல் போகும்போது அவர்கள் இந்த திருத்தங்களை செய்யுங்கள், சென்னையில் இந்த பழங்குடியினர் இடம்பெறவில்லை என்றால் பழங்குடியினரை இடம்பெற செய்யுங்கள், சுழற்சி முறையில் பெண்களை இடம்பெற செய்யுங்கள். உயர்நீதிமன்றம் வந்து தான் தலையிட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு நீதிபதி கிருபாகரன் தான் நினைக்கிறேன் அது தீர்ப்பில் எழுதுறார். அது நடைமுறையில என்ன அடிப்படையாக தேர்தல் அட்டவணை வெளியிட்டதிலிருந்தே இல்ல தலையிட்டு செய்ய வேண்டிய நடைமுறைகள் சரியாக செய்யல. இல்ல, தலையிட்டது தவறில்லை, ஆனால் இவ்வளவு தள்ளி போக அனுமதித்தது மிகப்பெரிய தவறு. நீதிமன்றங்களும் பல நேரங்களில் கான்ஸ்டிடியூஷனோட விஷயங்களை, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீதிமன்றங்கள் இப்போ ஒரு அழகாக ஒரு தூணாக இருக்கின்றன. அந்த நீதிமன்றங்கள் இந்த அரசியல் சாசன நடைமுறை தடைபடுவதற்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது. ஆனால் இங்கு நீதிமன்றங்கள் தடையாக இருந்துவிட்டன என்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் இதை நடத்துங்கள். நீதிமன்றங்களும் காலம் தாழ்த்தும் போக்குக்கு உடன்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் நடத்துங்கள், இது ஒரு அரசியல் சாசன கடமை என்பதை நீதிமன்றங்களும் சேர்ந்து இங்கு வற்புறுத்தி இருக்க வேண்டும்.
இன்று ஓரல் சப்மிஷன் நீங்க வாய்மொழியாக சொன்னீர்கள், ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் அஃபிடவிட்டாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவது இன்னும் இந்த ப்ராசஸை, அதாவது நீங்க இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸை சப்போர்ட் பண்ண திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சி முயற்சி செய்தாலும் அதை ஒரு கண்காணியாக இருந்து, கண்காணிக்கிற சக்தியாக இருந்து மக்களுக்கு இன்றைக்கு தேர்தல், அதாவது தேர்தல் நடக்காததினால் இன்றைக்கு பார்த்தீர்களானால் மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் அணுக முடியவில்லை. எந்த அலுவலர்கள் உங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறார்கள்? தமிழகம் முழுவதும் இளங்கோ அவர்கள் சொன்னது போல உள்ளாட்சி அமைப்புகள் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீதிமன்றங்கள் இதை ஒரு அவசர விஷயமாக கருதி உடனடியாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். திரு நாராயணன், நீதிமன்றமே இதுல தாமதத்துக்கு ஒப்புக்கொண்டதன் மூலமாக, துணை போனதன் மூலமாக இதுல ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை காட்டல, அதுல ஒரு மெத்தனத்தை காட்டிவிட்டார்கள், அதுவே ஏற்கத்தக்கதில்லை என்ற பார்வையை பீர் முன்வைக்கிறார். முழுமையாக வழிமுறைகின்றேன். என்னன்னா, அன்றைக்கு திமுக கடைசி நிமிஷத்தில் தான் போனாங்க. எலெக்ஷன் கமிஷன் தமிழக தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் செய்து தவறு. ஓரளவுக்கு நேரம் கொடுத்துருக்கணும், மற்றவர்களுக்கெல்லாம் விவரங்கள்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் திடீரென்று அறிவித்தார்கள். ஒன்று, அவங்களுக்கு திமுக நீதிமன்றத்தை அணுகிய போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது, நியாயங்கள் இருந்தன, நியாயத்துக்காக போனாங்க. அப்போவே கூட நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கடைசி நிமிஷத்தில் தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, யூ ஹேவ் நாட் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தடை கொடுத்தாரு. அதுக்கு தடை கொடுத்தது தவறு. ஏன்னா உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வே தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி டீலிமிட்டேஷனு, இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த சென்சஸ் வச்சு பண்ணாமல் பழைய சென்சஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். 2011 நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குது, அது தொடர்பாக அதை வைத்து கணக்கெடுத்து ஒழுங்காக செய்திருக்கணும், டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் செய்யணும். இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்சஸ், ப்ரொசீஜரல் லேப்சஸ். ஆனால் தேர்தல் நடத்த வேண்டியது அரசியல் சாசன கடமை. அப்போ இந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் இல்லை நிர்வாக குளறுபடிகளுக்காக தேர்தலை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு அரசியல் சாசனம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாண்பு நீதி அரசர்கள் கவனிக்க இல்லை எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அது அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரல. ஏன்னா அவர்கள் எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கணும்ன்றல வாதிடுபவர்கள் அந்த விவரங்களை இல்லை, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய வழக்கறிஞர் இந்த விவரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் அதை கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அறிவிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்றங்கள் கூடிய மட்டும் தலையிடக்கூடாது என்பது உச்சநீதிமன்றம் பலமுறை கூறியிருக்கின்றது. ஒன்று, அறிவிக்கைக்கு முன்போ இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஊழல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு கேன்சல் பண்ணலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டுமே பூத் கேப்சரிங்லாம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்தல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 2ஆம் தரம் ரீஎலெக்ஷன் சொன்னதெல்லாம் இல்ல திமுக காலத்துல தான் ஒத்துக்கிறேன். அந்த நேரத்தில் நடந்ததெல்லாம் வரலாறு இருக்கிறது. அந்த மாதிரியான செயல்பாடுகள் பண்ணலாமே தவிர ஆர்டினரி எலெக்ஷன், இது பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் 12,500 ஜெனரல் எலெக்ஷன், இதுல தேர்தல் நீதிமன்றம் தவறு செய்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துருச்சு. ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லலாம், அசாதாரண சூழ்நிலை சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் சூழல் உங்க பார்வைக்கு தான் அசாதாரண சூழல் இல்ல, அரசியல் சூழல் சொல்றேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனோ சட்டமன்ற தேர்தலோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ல ஒருவருக்கு உடல்நல குறைவு அப்படின்றதுனால சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ தள்ளிப்படுமா? செய்யக்கூடாது. அவங்க டிசம்பர் கூட கொடுத்திருக்க கூடாது. அந்த மாதிரியான வாய்ப்புகளே அசாதாரணமான சூழல்ன்ற அந்த இது இருக்குல்ல, அது அரசியல் சட்டத்துக்கு எப்படி பொருந்தும்? அது ஒரு தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒன்று. உண்மைதான், அரசியல் சாசனத்துக்கு அது பொருந்தாது, நீதிமன்றங்களுக்கு பொருந்தாது. அதை தாண்டி செய்யணும். நான் பிராக்டிக்கலா சொல்றேன். அந்த மாதிரியான வந்ததுனால மற்றவர்கள் எல்லாருடைய கவனமும் திசை திரும்பிருச்சு. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க கூவத்தூர்ல என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் எல்லாருடைய கவனமும் திசை திருப்பப்பட்டது. வர்தா புயல் இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. சொன்ன இயற்கை இடர்பாடுகள் இருந்தது, நம்மளுடைய அரசியல்வாதிகள் செய்த இடர்பாடுகள் இருந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அதுக்கப்புறமும் மே மாதம் கொடுப்பது 2வது அமர்வு கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் தவறு. உடனடியாக நீங்க இப்போ நடைமுறைப்படுத்துங்க, எல்லாமே இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த நம்மளுடைய பொது தேர்வு நடந்திருக்குல்ல, அதுக்கு முன்னாலே கூட முடிச்சிருக்கலாம், பிப்ரவரியில கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் தள்ளி கொடுத்துட்டாங்க. இப்பொழுது எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம். ஏனென்றால் 30ஆம் தேதியோடு, இந்த மார்ச் 30ஆம் தேதியோடு உங்களுக்கு பொது தேர்வு முடிஞ்சிருது.
ஏப்ரல் 15ஆம் தேதி எல்லா பள்ளிக்கூடத்தையும் காலி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. 30 நாட்களுக்குள்ள தாராளமாக தேர்தலை நடத்தலாம். ஆனால் மே மாதம் கூட நடத்த முடியாது என்பதற்கு குறிப்பாக வந்து தனி நீதிபதி வந்து ஒரு 9 விஷயங்களை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க சீர்திருத்தங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இதை காரணமாக காட்டி இப்போ சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி தனி நீதிபதி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம், ஆனால் செயல்படுத்துவதனால தாமதமாகும், அதனால நாங்கள் வந்து தேர்தலை நடத்திடுறோம், எங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யறோம், மற்ற விஷயங்களை வந்து தேர்தலுக்கு அப்புறம் கூட அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து யார் வழக்காடினாலும் அவங்களுக்கு எது சாதகமான உண்மைதான் அதை சொல்லுவாங்க. அதுதான் திரு இளங்கோயில ஒரு 2 முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு சட்டசபையிலே. மறைமுக தேர்தலுக்கு சட்ட மசோதாவை கொண்டு வந்து இது பண்ணாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதற்கு அடுத்து வந்தது வந்து தனி அலுவலர்களை நியமித்து அதுக்கு பதவிக்கு உள்ளாட்சி பிரதிநிதி இல்லை, மேயர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, முனிசிபல் சேர்மன் இல்லை, பஞ்சாயத்து தலைவர் இல்லை, எல்லா இடத்திலும் அதிகாரிகள் அந்த ஆட்சியை செய்வாங்க. அவங்க செய்யக்கூடிய பணியை இவர்கள் செய்வதற்கு தனி அதிகாரிகள் செயல்படுத்துறதுக்கு 6 மாத அவகாசம் கொடுத்து 2 சட்டம் கொடுத்தாங்க. இந்த 2 சட்டங்கள் சிக்கலுக்குரியவை அப்படின்ற பார்வையை சொல்கிறாங்க. ஒன்று, இந்த மறைமுக தேர்தல் அப்படின்றதே கூட ஏற்க முடியாது. கவுன்சிலர் ஏன் நம்ம ஓட்டு போடணும், ஏன் மேயரை நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது, அந்த முறையில் ஏன் மாற்றம் கொண்டு வந்தார்கள், அதை அவசியம் இல்லாதது. அதில் மேயராக வந்தவங்களாம் எம்பியாக மற்ற ஓரளவுக்கு மக்கள் அறிமுகம் இருக்கக்கூடியவர்களுக்கு முனிசிபல் சேர்மனாக மற்ற பொறுப்புகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது தலைவர்களை உள்ளூரில் அடையாளம் காண்பதற்கு, இளம் தலைவர்களை மக்களுக்கு நெருக்கமானவர்களை காட்டுறதுக்கான ஒரு நாற்றங்கால், அங்கிருந்து தான் தலைவர்கள் வர்றாங்க அப்படின்ற ஒன்று. அந்த முயற்சியை இது வந்து பறிக்கிறது. கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கிறதுனா அப்புறம் வேற ஒருவர் திணிக்கப்படுவதற்கான சூழல் இருக்குது அப்படின்ற விமர்சனம் கூட எழுந்தது. இந்த 2 சட்ட திருத்தங்கள் இந்த சிக்கல்களுக்கு காரணமா? இல்லை, அந்த இன்டைரக்ட் மேயர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா கவுன்சிலர்கள் மூலமாக, இது வந்து பஞ்சாயத்து சட்டத்தில் வந்து கோர்ட் கூட தலையிட முடியாது. ஏன்னா பஞ்சாயத்து சட்டத்தில் வந்து இது வந்து அவங்க சட்டத்தை ஸ்டேட்னுடைய அதிகாரம் அது. இன்னொன்று என்னன்னா, இன்னொரு டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸில் நிறைய போய் பார்க்கும்போது, எக்ஸப்ட் தமிழ்நாடு, மற்ற ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா இந்த பதவிகள்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஈவன் பஞ்சாயத்தே இன்டைரக்ட் எலெக்ஷன். கேரளா உள்ளாட்சிகளில் ரொம்ப வலுவானது பஞ்சாயத்தை இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். வார்டு மெம்பர்ஸ் தான் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. அப்படினால வந்து வார்டு மெம்பர்ஸ் வந்த பிறகு அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கு போகலான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்டேட்டில் தான் இதை பேசினாங்க. அடித்தள அளவில் வந்து அட்லீஸ்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட் லெவலுக்கு நேரடியாக ஒரு நல்ல ஆள் அவங்களுக்கு தேவையானவரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே பாலிடிக்ஸ் போக வேண்டாம், அடுத்துக்கு மேலே இருக்கிற டயர்லாம் கொண்டு வந்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லாததுனால இந்த ஹார்ஸ் ட்ரேடிங், அது இது விலை பேசுவாங்க, விலை போயிடுவாங்க, இப்படி ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தை எங்கே நம்ம டைரக்ட் எலெக்ஷனுக்கு கொண்டு வந்தோம்னா, இந்த ஒன்று ஹார்ஸ் ட்ரேடிங் சில நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து போகுது, இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் போதோ சேர்மனை தேர்ந்தெடுக்கும் போதோ. ரெண்டாவது என்ன ப்ராப்ளம்னா, பொலிட்டிக்கல் த்ரெட். நினச்சா நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த மேலேருந்து பார்க்குறாங்க, பாராளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ இவர் நமக்கு சரியாக பண்ணலைன்னா உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம். நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கவுன்சிலர்கள்லாம் ஓயாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுறாங்க. இந்த ப்ராசஸை டைல்யூட் பண்ணலான்றதுக்காக தான் டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. இல்லை, அப்போ சொல்லப்பட்டது என்னென்னா, மேயராக வெற்றி பெறக்கூடியவர் அல்லது பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் இப்படி வெற்றி பெற்று வர்றப்ப அவர் ஒரு கட்சியாகவும், முனிசிபல் கவுன்சிலர்களாக வரக்கூடியவங்க வேறொரு கட்சியை சேர்ந்தவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா நிர்வாகமே பண்ண முடியறதில்ல. அவர் ஒன்றை சொல்வார், கவுன்சிலர்கள் அதை நிராகரிப்பாங்க, அதனால் திட்டங்களை செயல்படுத்துறதுல பெரிய சிரமம் வருது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை அப்போ முன் வச்சாங்க. இல்லை, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த 20 ஆண்டு கால தமிழ்நாட்டை எடுத்துங்க, 20 ஆண்டு கால உள்ளாட்சியில் இந்த ரோல் கிளாரிட்டி, திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, அந்த ரோல் கிளாரிட்டி, நான் ஒரு கவுன்சிலர், என்னுடைய பகுதி மக்கள் என்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வரேன், அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரோல் கிளாரிட்டி இருக்குமே ஆனால் உள்ளாட்சிகளில் அரசியல் ஆட்சியே தேவைப்படாது. இன்ஃபேக்ட் அதனால தான் உள்ளாட்சியில் வேணும் நல்லாட்சி, உள்ளாட்சியில் வேண்டாம் கட்சி ஆட்சி அப்படின்றது ஒரு ஒரு குரலே நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளாட்சியில் வேண்டாம் கட்சி ஆட்சி, எம்எல்ஏ எம்பியில் வச்சுக்கோங்க, மேயர்லேருந்து எல்லாமே கட்சி ஆட்சி இல்லாமல் நடத்துங்க. திஸ் இஸ் காட் த லோக்கல், அந்த உள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரோல் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் ரோல் கிளாரிட்டி அதிகமாக இருந்து அதிகமான அளவில் பணமும் அதிகமான அளவில் அதிகாரமும் தந்திருக்கக்கூடிய மும்பை போன்ற மாநகராட்சி, மும்பை மாநகராட்சி இப்போ தேர்தல் நடந்தது. அங்கே வந்து அவர்களுக்கு நிர்வாக அதிகாரமும் அதிகம், தமிழ்நாட்டை ஒப்பிடுறப்ப பணமும் அதிகம். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி வேட்பாளர்கள் தான் நிற்கிறாங்க. அங்கேயும் வந்து நீங்கள்
நல்லாட்சி அப்படின்ற பேர்ல கட்சிகளை அப்புறப்படுத்தல. கட்சிகள் இருந்தால் நல்லாட்சி இருக்காது அப்படின்னும் கிடையாது. இல்லை, நம்ம அப்படி சொல்ல வரல. உள்ளாட்சி என்பது வந்து கட்சி வந்து சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பார்த்துக்கிட்டுமே அவங்க வந்து சட்டம் இயற்றுதல், ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு பாலிசி இதெல்லாம் பண்ணலாம். உள்ளாட்சி என்பது மக்களோட நெருக்கமாக இருந்து வேலை செய்கிற இந்த கிளாரிட்டி தான் நான் கேட்குறேன். இந்த கிளாரிட்டி இருக்குமே ஆனால் வளர்ச்சியை நிச்சயமாக உள்வாங்கி உள்ளாட்சிகள் மிகப்பெரிய கேரளத்தை எடுத்துக்கங்களேன். நம்ம ஏன் கேரளா அப்பப்போ நிறைய இடத்துல கோபம் கூட வருது நிறைய பேருக்கு, ஏன் பக்கத்தில் கேரளாவை காட்டுறீங்களே? கேரளத்தில் போங்க, பஞ்சாயத்து எவ்வளோ பிரமாதமாக ஒரு சட்டமன்ற மாதிரியே இருக்குது. அந்த பஞ்சாயத்து தலைவர் காங்கிரஸாக இருப்பார், வார்டு உறுப்பினர்களில் மெஜாரிட்டி சிபிஎம்மாக இருப்பாங்க. பட் பிரச்சனைன்னு வரும்போது பேசுவாங்க, அப்புறம் அங்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும், உடனே அங்கே சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. கிராம சபையில் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்போ பாலிடிக்ஸ் வேறு, அடுத்த டயர் பாலிடிக்ஸ் வேறு, கிராம அளவில் பாலிடிக்ஸ் வேறு. ஸோ அந்த ஒரு புரிதல் இல்லாது. இது நான் ஒன்று கோட் பண்ணவே பார்த்தேன். அம்பேத்கர் வந்து மாபெரும் மனிதர். அந்த காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா 50 years ஆஃப் டைம் ஈ சேஸ், நான் அஞ்சுகிறேன் இந்த மக்களுக்கு ஒன் மேன் ஒன் ஓட் என்ற விஷயத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரையும் புரிய வச்சு கொடுக்குறோம். பட் இது மக்களும் சரியாக கூடவே வலுப்படுத்தப்படவில்லை என்றால் 50 ஆண்டுகளில் இது விளையாட்டு சாதனமாக போய்விடும். அண்ட் இட் வில் பிகம் ரெடிகுலஸ்ன்றாரு. இது விலைக்கு வாங்கப்படும், விலைக்கு விற்கப்படும், இது தமாஷாகவே முடியுமோ என்று நான் அஞ்சுகிறேன்னு சொல்றார் அம்பேத்கர். தட் இஸ் வாட். அப்போ இந்த என்ரிச்மெண்ட் ஆஃப் பீப்புள், எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள், மக்களை செறிவூட்டுற முயற்சி அடித்தளை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் ஊரை எடுத்துங்களேன், நிறைய திங்ஸ் நடந்திருக்கு. அங்கே குத்தம்பாக்கம் பஞ்சாயத்தில் சாதிக்கப்பட்டிருக்கு. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 130லிருந்து 150 பஞ்சாயத்துகளில் பிரமாதமாக இந்த பஞ்சாயத்து செயல்பட்டு இருக்கிறது. டிரான்ஸ்பரன்சி, மக்கள். அப்போ குத்தம்பாக்கத்துலேருந்து அரசியல் இருக்குது, அரசாங்கங்கள் இருக்குது, அரசியல் இருக்குது. பட் அதையும் தாண்டி ஊர் டெவலப் ஆகுது இல்லையா? அந்த ப்ராசஸில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் மனசில் நீங்கள் அவருக்கு நாராயணன் கேட்கும்போது நான் மனசில் பட்டது, ஈவன் ப்ரெஸ் கூட, ஊடகங்கள் கூட, உள்ளாட்சி என்பது அது பஞ்சாயத்து தானே. ஊடகங்கள் ஒரு எம்எல்ஏ விஷயத்துக்கு நீங்களே எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, ஒரு சட்டமன்ற விஷயத்துக்கு எவ்வளோ பேசுறீங்க, எத்தனை பேர் பேசினாங்க. இப்போ கோர்ட்டில் என்ன விவாதம் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க, இவ்வளோ நாள் யாருமே சொல்லியே, நாராயணன் சொல்ல, ஜட்ஜஸே சொல்கிறாங்களாம். என்ன பேசுகிறாங்களாம், இது யாருமே சொல்லியே காட்டல, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூன்னு யாருமே சொல்லலையே. அப்போ எலெக்ஷன் கமிஷன் படிக்கலையா, எலெக்ஷன் கமிஷனர் படிக்கலையா, இது ஒரு சட்டமன்ற இஷ்யூ, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூன்னு சொல்லி? அரசியல்வாதிகள் படிக்கலையா? ஏன் கேட்கல? 180 days டைம் கொடுத்துட்டோம். முதல்ல அவர் நாராயணன் சொல்கிற மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனைலாம் இருந்தது, ரைட். இல்லை, நம்ம ஆட்களில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு மனப்போக்கு அண்மை காலத்தில் வந்திருக்குதுன்னு சொன்னால், சில பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்க விதிவிலக்காக பிரமாதமான மக்கள் பணிகளை செய்திருப்பாங்க, அதில் மாற்று கருத்தில் சில கவுன்சிலர் செய்திருப்பாங்க. ஆனால் பெருவாரியான ஒன்றுக்கு நீங்கள் வந்து எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், எம்பி, பார்லிமெண்ட், அசம்பிளி, லோக்கல் பாடிஸ் அப்படின்னு வர்றப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மீது அதிகாரம் குறைவு, இருக்கிற அதிகாரத்தையும் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க கவுன்சிலராக இருக்கலாம், நகர்மன்ற தலைவராக இருக்கலாம், மேயர்களாக இருக்கலாம். அவர்கள் பணத்தை அது வந்து லஞ்சத்துக்கான ஒரு கேந்திரம். அதிகாரியும் லஞ்சம் வாங்குவார், உள்ளாட்சி தலைவர்களும் அதை பண்ணுவாங்க. இது நான் எல்லாரையும் சொல்லலை, பெருவாரியானவர்கள் அப்படியான புகாருக்கு ஆளானாங்க. அதனால் அதன் மீது ஒரு அசூயை வந்துருச்சா, அதுக்கு கிடைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுச்சா அப்படின்ற சந்தேகம் வருது. இங்கே ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஜஸ்ட் ஸ்மால் டைம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது வேர் இஸ் த ரோல் மாடல்? ஒரு பஞ்சாயத்து தலைவர் 96ல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு வந்து அரசியல் சட்ட அந்தஸ்து பெற்றவர், நீ தலைவர், உங்களுக்கு உள் சுய ஆட்சி எல்லாம் சொன்னோம். யார் சொன்னாங்க அதை பற்றி? அப்போ அவருக்கு வந்து ஒரு ரோல் கிளாரிட்டி, அவருக்கு வந்து ஒரு ரோல் மாடலே இல்லை. அவர் காமராஜரை ரோல் மாடலாக எடுத்துக்கணுமா, அண்ணாதுரையை ரோல் மாடலாக எடுத்துக்க முடியுமா? அப்படின்ட்டு அவங்களாம் சிஎம், அவங்களாம் காந்தி, பெரியவங்க. அப்போ ஒரு இமீடியட்டாக ஒரு மாடல் இருந்திருக்கணும். அப்போ அட்லீஸ்ட் மாடல்ஸ், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போல்லாம் இந்த 12,300 பஞ்சாயத்துகளில் மாவட்டத்துக்கு ஒரு 10-15 அருமையான மாதிரி கிராமங்கள். அகைன் மாதிரினா அது ஒரு பேச்சு பேசப்பட்டு அதுக்கு மந்திரி வந்தார் போனார் இப்படியே போயிடுது. ரியலாகவே இந்த 73rd அமெண்ட்மெண்ட் உட்கார்ந்து பேசுவோம், கிராம சபை திட்டம் போடுவோம், உட்கார்ந்து பேசுவோம், நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாம் கொண்டு வரோம். கிராம சபைகளில் மக்கள் பங்கேற்கிறதுல 500 பேர் இருக்கிற ஊர்களில் 50 பேர் கூட இருக்கிறதுல, அதுவும் பஞ்சாயத்து தலைவருடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து நடந்ததாகவும், அல்லது கலெக்டர் போனார்னா அதுக்கு வந்து ஒரு 100 பேரை கூட்டுறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் கிராம சபை நடந்ததாக இவங்களே 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு மினிட் எழுதின பஞ்சாயத்துலாம் கூட இருக்குது.
அதெல்லாம் இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. இல்ல நான் அது சொல்ல வரல. இப்ப அங்கதான் வெற்றி. நீங்க சொல்ல மாதிரி குரு எங்களுடைய ஆஸ்தான குரு அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் செக்டார்ல அவர் சொன்னதுல கூடுதலா நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்தின் சாபக்கேடு என்பது எல்லா விஷயத்தையும் இந்த முக்கியமான இந்த 2 கட்சிகள் சேர்ந்து ஊழல் மயமாக்கிவிட்ட சமூகத்துல வந்து வாக்கு. ஒரு நிமிஷங்க, தயவு செய்து இந்தியாவெல்லாம் வந்து எங்கேயுமே தவறே நடக்கல. தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ண, நீங்க நாட்டுல போய் பார்க்கலையா? அவரு இவ்வளவு பேசுற பாடம் நாராயண சாருக்கு. வடநாடு என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ஊபி எப்படி இருக்கு, பீகார் எப்படி இருக்கு, தமிழ்நாடே குத்தம் சொல்லக்கூடாதுங்க. தமிழ்நாடு நிச்சயமாக இவர் சொல்வதை போல மோசமான தமிழ்நாடு எல்லாம் கிடையாது. ஏதோ இங்க ஒண்ணு அங்க நடக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மோசம்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் எதுக்கு வந்து தமிழகத்தை வந்து பீகாரோட ஒப்பிடணும்? ஏன்னா நம்ம வளர்ச்சி பெற்ற மாநிலம், அதிகமாக கல்வி இருக்கிற மாநிலம், கல்வியாளர்கள் பொறியாளர்கள் உருவாகின்ற மாநிலம், பல்வேறு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்த மாநிலம், முற்போக்கு சமூக நீதிக்கான மாநிலத்தை வந்து நான் எதுக்காக வட மாநிலங்களோட ஒப்பிடணும்? அருகாமையில் இருக்க கர்நாடகாவோடைய கேரளாவோடைய ஒப்பிடுகின்றேன். ஒன்று. இரண்டாவது, நான் சாபக்கேடு என்று சொன்னது நம்மளுடைய கூட்டாட்சி இது இருக்குது இல்லையா, கோஆபரேட்டிவ் செக்டார், அதையும் இந்த பஞ்சாயத்துகளையும் நம்ம வந்து அரசியல் பயப்படுத்தி ஊழல் மயமாக்கினதுல வந்து இங்க இருக்கிற பிரதான கட்சிகளுக்கு வந்து இடமில்லைன்னு சொல்றீங்களா, அவங்க பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? கேரளாவில் வந்து கோஆபரேட்டிவ் செக்டர் எப்படி வேலை செய்யுது, பஞ்சாயத்துகள் எப்படி செய்யுது? இங்க வந்து ஊழலை வந்து வாக்குக்கு காசு வாங்கிட்டு நம்ம பார்த்தோம்ல, திருமங்கலம் ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கே வந்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக, தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம். இந்த மாதிரி பல விஷயங்களை ஊழல் மயமாக்கி விட்டோன்றதை ஒத்துக்கணும். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாயத்து அளவில் வந்து ஊழல்கள் நடக்கின்றன. ஆனால் என்னென்னா, பஞ்சாயத்து தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிளில் போகிற திடீர்னு பங்களா கட்டினாருன்னா சட்டை பிடிச்சி கேட்க முடியும், 5 ஆண்டுகள் கேட்க முடியும், பிடிஓ கேட்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்குது. அதிகாரிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எம்எல்ஏக்கு வந்து அதிகம் பணம் இருந்தால் தெரியாது. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து அதிகாரம் பரவலாக்கப்படும் என்ற போது ஊழல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில், சென்னை மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் வெட்டி கொலை, பெட்ரோல் குண்டு போட்டு கொலைன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் மாஃபியாவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. தவறானவர்கள் பஞ்சாயத்துக்குள்ள வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து நீங்க நான் ஒண்ணு கேக்குறேன், கேரளா பாருங்க, கர்நாடகா ரியல் எஸ்டேட், மணல் கொள்ளை, ஒரு இதுல எவ்வளவு ஊழல், எத்தனை ஊழல் வழக்குல அந்த சரிதாநாயகர் மேட்டர்ல கேரளா முதலமைச்சர் சிக்கலையா? கேரளால ஊழலே நடக்கலையா? எவ்வளவு பெரிய கேஸ் ஆச்சு அது. அதே மாதிரி கர்நாடகால பாரத பிரதமர் பணம் செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் முன்னாள் பாரதிய ஜனதாவோட அமைச்சர் 750 கோடி செலவு பண்ணி தன் மகளுக்கு கல்யாணம் பண்றாரு. அதையெல்லாம் கேளுங்க. தமிழ்நாடே குத்தம் சொல்றீங்களே, தமிழ்நாட்டுல அதெல்லாமா நடக்குது? பாரத பிரதமர் பணம் செல்லாதுங்கிறாரு. ஒரே வாரத்துல 750 கோடி செலவு பண்ணி பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்றாரு. கேரளா முதலமைச்சர் மேல இந்த சரிதாநாயகர் லேடி அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எத்தனை கோடி? அப்ப நீங்க தமிழ்நாடுங்கிறீங்களா? கேரளா நல்லா இருக்கு, தமிழ்நாடு அப்படிலாம் நடக்கலைங்க. சொல்லவே முடியாது. ஒரே தமிழ்நாடு மோசம். கர்நாடகால நடக்குது. தமிழகத்தில் 2001 1991 96 போது ஒரு பெரிய வரலாறு காணாத ஒரு திருமணம் நடந்ததுல ₹1 வாங்கிட்டு இருந்த முதலமைச்சர் தானே செய்தாங்க. இன்று குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தண்டனை கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். நீங்க ஒரு நீதிமன்ற தண்டனை கொடுத்தனால எங்க அம்மா குற்றவாளி ஆயிட மாட்டாங்க. உயிரோட இல்லாதவங்க குற்றவாளி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்தா அந்த கதையை வேற மாதிரி ஆயிருக்கும். அவங்க இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேங்க, நீதிமன்றம் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா கூட இருக்கலாம். ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லும் போது மறைந்த ஒரு முதலமைச்சரை, ஒரு மக்கள் முதலமைச்சரை, மக்களால் நேசிக்கப்பட்டவரை, மக்களுக்காக தொண்டாற்றியவரை குற்றவாளின்னு சொல்லி பேரை படிச்சதை நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல. நிச்சயமா இல்ல. அவர் மறைந்து விட்டார். அதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி லேண்ட். இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் அது. 4 பேர் அவர்களை பொறுத்தவரை விட்டார். சரஸ்வதி, அவங்க யார் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லாமல் போனாலும் இறந்து போன ஒருவரை, இறந்து போன்றவருக்கு அது ஒரு 65 கோடி, இது வந்து 1,75,000 கோடி அடிச்சவங்கள பத்தி எல்லாம் பேசல. நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லியிருந்தா அது இறந்து போனவர்களுக்கும் சேர்த்து பெருமை தான் வந்திருக்கும். உச்சநீதிமன்றமே எங்களுக்கு வந்து அந்த வழக்குல நிரபராதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க கிளைம் பண்ண மாட்டீங்களா? உண்மையிலே எங்க அம்மா நிரபராதி தாங்க. நான் இப்போ சொல்றேன், நான் கோர்ட் சொன்னதுக்காக நான் எங்க அம்மா இவங்க எல்லாம் வேணா குற்றவாளின்னு சொல்லிக்கலாம். இவங்க எல்லாம் வேணா எங்க அம்மா குற்றவாளி பேச, எங்க அம்மா குற்றவாளி கிடையாது. தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் இது காவல் நிலையம் உட்பட பல புரட்சிகரமான நல்ல விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கொண்டு கட்டாயம் பாராட்டணும்.
ஆனால் ஊழலும் நடந்தது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தமிழகத்திலையும் நடந்திருக்கு, வெளிமாநிலங்களையும் நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் ஊழல் மயமான ஒரு சமூகமாக தான் இருக்கின்றது, மாற்ற வேண்டும். ஆனால் நம்ம பல விஷயங்களை பேசுறப்போ தமிழகத்தில் இருக்கிற நிலைமை, எங்க வீட்டில் உள்ள பிரச்சனை தான் பேச முடியும், பக்கத்து வீட்டில் ஊழல் இருக்குன்னு சொல்ல முடியாது. என் வீட்ல நல்லா இல்ல, மத்த வீடெல்லாம் நல்லா இருக்கு, என் வீடு சொல்லவே இல்லை. அருகாமையில் இருக்க பக்கத்தில் இருக்கிற கேரளா பாருங்க நல்லா இருக்கு, கர்நாடகா பாருங்க நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் நல்லா இல்லைங்கிறாரு. அவர் அப்படிதானே பேசுனாங்க, நீங்க அவங்க அப்படிதானே சொன்னாங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது எல்லாமே கேரளாவை பாருங்கள், கர்நாடகாவை பாருங்கள், தமிழ்நாடை பாருங்கள். பொதுவா பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து நம்ம வீட்டை நம்ம தாங்க பெருமையா நினைக்கணும். நான் இருக்கிற வீட்டை நானே குத்தம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம அந்த வீட்டுல நம்ம சொந்த நாடுன்னு சொல்லிக்கிறதுல, என் தாய் நாடுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. குற்றம் சொல்லணும்ன்றதுக்காக என்ன வேணா சொல்லலாமா? நீங்க தவறுன்னு ஒன்று இருந்தா தவறுன்னு தான் சொல்ல முடியும், குறைன்னு ஒன்று இருந்தா குறைன்னு. அப்ப எல்லாரையும் சேர்த்து சொல்லணும். நீங்க அவர்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க, இவர்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? என் வீட்டு கர்நாடகா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு, கேரளா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல, கேரளாவிலும் கர்நாடகாவிலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் அங்கேயும் வந்து 100% மிக அதிகம். 100% கேரளா அவங்கள பாதி கிணறு கூட நம்ம ஒத்துக்கிறேங்க. அதுக்காக கேரளால 100% சரியா உள்ளாட்சிகள் மூலமாக பெண்கள் எந்த அளவுக்கு அதிகாரப்பட்ட பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முடிவெடுக்கிறாங்க, பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகள்ல ரொம்ப முக்கியமான, அதாவது நம்மை நாமே ஆள்வது, சுயராஜ்யம், சுயராஜ்யத்துடைய அடிப்படை அழகு அங்க தொடங்கி இந்த விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, அடிப்படையில் தமிழ்நாடோ, பீகாரோ, கர்நாடகமோ, கேரளாவோ எல்லாமே இந்தியாவில் வந்து ஜாதி சார்ந்த ஒரு சமூக அமைப்பு. அந்த ஜாதி சார்ந்த சமூக அமைப்பில், அதாவது குறிப்பிட்டார் இளங்கோ, அந்த 73rd அமெண்ட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் ட்ரைபல்ஸுக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்கணும், இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸோட, அதாவது சாதாரண மக்களையும் அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை. இதில் இளங்கோ சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 12,000 சொச்சம் கிராம பஞ்சாயத்தில் ஒரு 150 பஞ்சாயத்தில் தான் முழுமையான வெளிப்படைத்தன்மை இந்த விஷயங்கள்லாம். இது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அவங்களுக்கு என்ன முன்னுதாரணம் இருக்குது. 1994 நம்ம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்படுது, 20 வருடங்களாக பல கல்வி இதில் நடந்திருக்கு, பல முன்மாதிரி கிராமங்கள் உருவாயிருக்கு. இந்த நல்ல விஷயம் எல்லா கிராமங்களுக்கும் பரவும், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மேலவளவில் முருகேசன் அவர் திமுக சார்பான ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராக தான் இருந்தார், அவர் வெட்டி கொல்லப்பட்டார். இப்படியான பெரும் இரத்த கரையான வரலாறு இருக்கு நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. தேர்தல் நடக்க, இப்ப நம்ம இந்த தேர்தலுக்கு வந்துருவோம். இந்த தேர்தல் நடக்குமா? இப்ப மே 14க்குள்ள தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை நடத்த வைக்கிற பொறுப்பு ஊடகங்களுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கிறது. சட்டம் தானாக செய்யாது, அரசும் தேர்தல் ஆணையமும் தானாக செயல்பட மாட்டார்கள், நீதிமன்றமும் ஊடகத்தினுடைய பொறுப்பா இது? நீதிமன்றமும் ஊடகமும் இதை செய்வதற்கான அத்தனை அழுத்தங்களையும் நிர்பந்தங்களையும் கொடுப்பது மக்கள் பிரதிநிதிகளாக, மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ஊடகங்களுடைய கடமை, இதை கடப்பாடா எடுக்கணும். ஊடகங்கள் ஆர்கே நகர் தொகுதியினுடைய எல்லா சந்து பொந்துகளிலும் நீங்க கேமரா போட்டு யூனிட் போட்டு செய்தியாளர்கள் இருந்தாலும் அந்த தேர்தல் விதிமீறல் எல்லாம் நடக்க போகிறதா, அங்க வந்து மக்களுக்கு வாக்களிக்கிறதுல பணப்பட்டுவாடா எல்லாம் நடக்க போகிறதா, இதுல கட்சிகள், அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள் அவர்களாக முன்வந்து திருத்தாம தேர்தல் ஆணையம் செய்யணும் அல்லது நீதிமன்றம் செய்யணும். ஊடகங்கள் நிக்கும் போது பணப்பட்டுவாடா எதுவுமே நடக்கலைங்க ஆர்கே நகர்ல. தயவு செஞ்சு நான் என்ன ப்ரூவ் பண்ண தயாரா இருக்கேன். முதலமைச்சர் அம்மா வேட்பாளரா நிக்கும் போது எந்த காசும் மக்கள்கிட்ட கொடுக்கல, மக்கள் அம்மா ஓட்டு போட்டாங்க. முக்கியமானது ஊடகங்கள், நீங்கள் பிரைம் டைம்ல உள்ளாட்சி தேர்தலை பற்றி விவாதிப்பது போல ஊடகங்கள் எல்லாமே உள்ளாட்சி தேர்தல் எப்படி ஒரு அரசியல் சாசன கடமை என்பதே முக்கிய விவாதமாக எடுத்து, இதை நடத்துவது எப்படி எளிய மக்களை அதிகாரம் பெற செய்யும் என்பதை பேசி, நீதிமன்றமும் இதை மிக கூர்மையாக ஆராய்ந்து, இளங்கோ போன்றவர்கள், சிவில் சமூக தலைவர்கள், சிவில் சொசைட்டி லீடர்ஸ், நாராயணன் போன்றவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் என்றால் அவர் இந்த ஜனநாயக கடமைக்காக தான் செய்யறாரு. வேற ஒரு பதில சொல்றீங்க. அது மே 14க்குள்ள தேர்தல் நடக்குமா, அதுல அரசாங்கம் முனைப்பு காட்டுமா, தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டுமா? தேர்தலை நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அரசாங்கம் சில நடைமுறைகளை செய்யல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறது. செர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா
திருப்பியும் கேரளாவை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு தன்னிச்சையா செயல்படும், எல்லா அதிகாரமும் நல்லா செய்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா போதிய அளவு நிதி, போதிய அளவு ஆட்கள் எல்லாமே பற்றாக்குறையா தான் இருக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாவற்றுக்குமே அரசை நம்பி இருக்காங்க ஒன்று. அதையும் தாண்டி அவங்க சார்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகத்தை வந்து உருவாக்குகின்றார்கள். அதுவும் ரொம்ப தவறு. ஏனென்றால் அவங்க அது ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க மேல அட்டானமஸ் பாடியா இல்ல. எதுக்காக சொன்னா, கடந்த முறை செப்டம்பர் மாதம் திடீரென்று அவங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அறிவித்ததுலயும் சரி, இப்பொழுது மே மாதம் நாங்க நடத்த முடியல அப்படின்னு சொல்வதில்லை சரி, இரண்டிலையுமே வந்து உள்நோக்கங்கள் கற்பிப்பதற்கான சூழல் அவங்க உருவாக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை உங்களுக்கு சந்தேகத்தை கட்டாயம் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொல்லிட்டேன், தமிழக அரசு, அம்மாவுடைய அரசு, நாங்கள் தேர்தல் நடத்த தயாரா இருக்கிறோம். கோர்ட்டும் தேர்தல் ஆணையம் சொன்னால் நாங்கள் நடத்த தயாரா இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் சொல்லுமா பேர்? தேர்தல் ஆணையம் இதில் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டும். அவர் சுயேட்சையாக செயல்பட வேண்டும் என்பது அவருடைய அரசியல் சாசன கடமை. அதற்கான அழுத்தத்தை மக்கள் கொடுக்க வேண்டும், சிவில் சமூக குழுக்கள் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நாராயணன் ஏப்ரல் 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்துக்கு செல்லும் போது இதற்கான அழுத்தத்தை எப்படியெல்லாம் தர முடியுமோ அதை உயர்நீதிமன்றத்துக்கு தர வேண்டும் என்று இந்த மேடை வாயிலாக நீதிமன்றம் தானாக தன் முன்னால் வைக்கக்கூடிய சட்டங்கள், வாதங்கள் இதெல்லாம் வச்சு தீர்மானிக்கிறது இல்ல. வெளியில புறச்சூழல்ல ஊடகங்கள்ல கொடுக்கக்கூடிய அழுத்தம், சிவில் சொசைட்டி தரக்கூடிய அழுத்தத்தின் பேரில் தான் நீதிமன்றங்கள் முடிவெடுக்கின்றன அப்படின்றதே ஒரு வேதனைக்கும் கவலைக்கும் உரிய ஒரு விஷயம். ஊடகங்களும் மக்களும் அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லவா? மக்களுக்கு இருக்கலாம், ஆனா எந்த அழுத்தமும் இல்லாமல் நீதிமன்றம் செய்யணும். அப்படி எதிர்பார்க்கிறதா சட்டம் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய கடமை. திரு இளங்கோ, இல்ல இது வந்து முடியுமான்றத கொஸ்டினே இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். அது வந்து நீதிமன்றம் செய்யணும், அல்லது மக்கள் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து நீதிமன்றத்தினுடைய முன்னாடி கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கூட அழுத்த கூட. மேடம் சொல்றாங்க அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மனசுல படுறத கூட நினைக்கிறேன், அரசாங்கத்துக்கு சொல்றாங்க அரசுக்கு கொண்டு போங்க, அரசு என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. அல்லாட்டி there is a constitutional bench கொடுத்த இது எக்ஸாக்ட்லி டிட்டோ ஆஃப் த சிச்சுவேஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சாசன அந்த பெஞ்ச் அமர்வு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையில கொடுத்துருக்குறாங்க. இதே சிச்சுவேஷன், இந்த காரணம் அந்த காரணம் ஒத்துக்க முடியாது, 180 டேஸ்ல எலெக்ஷன் நடத்தி ஆகணும், நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாதுன்னு கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாங்க என்ன கேட்குறோன்னா, சமயத்தில் இது மே 14 சொல்ற அன்னைக்கு எனக்கு வயிறு எரிஞ்சது. என்ன சொல்ல வந்தேன்னா, இது அரசாங்கம் இழுத்துட்டு போதே, எலெக்ஷன் கமிஷன் இழுத்துட்டு போது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து கொள்றாங்களேன்னு பார்க்கும்போது இதை கோர்ட்டு கொண்டு போகலான்னு பார்த்தோம். அப்போ சிலர் இந்த கேள்வியை கேட்டாங்க, லாஸ்ட் மினிட் வரையும் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? லாஸ்ட் மினிட் இல்லை, 45 டேஸ் இருக்கு, 50 டேஸ் இருக்கு. அப்போ இல்லாட்டி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரத்தானே போகுது கோர்ட்ல. சரி, நீங்க அப்ப மே 14 வரைக்கும் வச்சுக்கீங்கன்னா அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல பிரேக் டவுன். அப்ப அவங்க ஹைகோர்ட் பதில் சொல்லணும், சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம், மக்கள் போட்டோம், பஞ்சாயத்துகள் சார்பா போட்டோம், ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணட்டும், நாராயணன் மற்ற மக்கள் எல்லாம் போறோம். என்ன ஏப்ரல் 3ஆம் தேதி என்ன முடிவு வருதுன்னு இல்ல, அடுத்த வாரம் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறோம், ஒரு முயற்சி பண்ண போறோம் அடுத்த வாரம். ஏன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி நாங்க காத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் தாமதமும் அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல். அதை முதல்ல எல்லோருமே புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி வரையும் நம்ம தள்ளி போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கே கொடுத்துருக்கணும். நீதிமன்றம் தெளிவாக வந்து இந்த அமர்வு, இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லியிருக்கு, ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது என்றால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. அதில் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்றால் நீங்கள் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தையோ வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்தையோ அணுகி நிவாரணத்தை பெறலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். சொல்லுறீங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து நமக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.